சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடி சுற்றி இருக்கிற முக்கியமான ஆலயங்கள் எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய சாய் பக்தர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கு. பாபாவுக்கும் நன்றி, சாய் பக்தர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறது முக்கியமான 2 விஷயங்கள். ஷிரடிக்கு போனால் தவறாமல் பார்க்கக்கூடிய 2 முக்கியமான அற்புதமான 2 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம நிறைய பேர் சென்னையில இருந்தோ இல்லை மற்ற இடங்கள்ல இருந்தோ ஷிரடிக்கு போயிடுறோம். ஷிரடிக்கு போனால் பாபாவுடைய தோரகமாயி, சாவடி, லண்டி தோட்டம், பாபாவுடைய மியூசியம், அதே போல் குருஸ்தான், இது போல் எண்ணற்ற பாபாவுடைய நிலைகள் எல்லாமே நம்ம பார்த்துடுறோம். பார்த்துட்டு நம்மளும் நம்ம சொந்த ஊருக்கு பாபாவை கும்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிடுறோம். ஆனால் நம்ம யூடியூப் வாயிலாகவும் இல்லை மற்ற வீடியோ வாயிலாகவும் நம்ம ஷிரடியில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பதியும் பொழுது நம்ம தவற விட்டுட்டோமே, அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள மேலோங்கம். அப்படி நீங்கள் தவற விட்ட 2 முக்கியமான இடத்த தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பாதுகை நம்ம காட்டிட்டு இருக்கோம். இந்த பாதுகை இது பாபாவுடைய புனிதமான திருப்பாதுகை. இந்த பாதுகை ஷிரடி மக்கள் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்க 2வது பெரிய பொக்கிஷம் சுயம்பு விட்டல் ருக்மணி மந்திர். இந்த சுயம்பு விட்டல் ருக்மணி மந்திர் ஷிரடியில் எந்த இடத்துல இருக்கு, இந்த விட்டலோட மந்திர் பற்றி முக்கியமான சிறப்பு அம்சம் எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சாய்ராம், ஷிரடிக்கு போகிற நிறைய பக்தர்களுமே தவறாம இந்த முறை ஷிரடிக்கு போனீங்கன்னா பாபாவுடைய நான் காட்டின அந்த பாதத்தையும் இப்ப நீங்க பாக்குற சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கும் தரிசனம் பண்ணுங்க. வாங்க இப்ப முதல்ல பாபாவுடைய திருப்பாதங்களை நம்ம தேடி போவோம். சைரம், தோரகமாயிலிருந்து அப்படியே நேரா நீங்க நடந்து வந்தீங்கன்னா பாபாவுடைய குருஸ்தான் தெரியும். அதாவது பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரம் தெரியும். இந்த வேப்ப மரமும் பாபாவுடைய உச்சி கோபுரமும் தெரியும். அதாவது ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் மேல அமைக்கப்பட்டிருக்க அந்த கோபுர தரிசனம் தெரியும். இந்த கோபுர தரிசனத்தை நீங்க தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இப்போ ரைட் சைடில் நம்ம வீடியோ கேமராவை திருப்புறம் பாருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாய் நீலான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, சாய் நீலான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இந்த கடைக்கு பக்கத்திலே லெஃப்ட் சைடில் இப்போ காட்டுறோம் பாருங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சந்து போகும் செய்யலாம். இந்த சந்தில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பாபாவுடைய புனிதமான பாதுகைகளும் அதே போல் சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயமும் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இந்த கோயிலுடைய சிறப்பு எல்லாமே நீங்க இந்த வீடியோ பதிவில் முழுமையா தரிசனம் பண்ண போறீங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துல நம்ம தாஸ்கன் மகராஜ் பாபாவுடைய அழகான அந்த பக்தியால அவருடைய கீர்த்தனை மூலம் எண்ணற்ற பக்தர்களை ஷிரடிக்கு தாஸ்கன் மகாராஜா வர வச்சாரு. அப்படிப்பட்ட தாஸ்கன் மகாராஜா ஷிரடி மாஜே பந்தர்பூர் ஆரத்தி இந்த சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துல தான் பாடியிருப்பாரு. சைரம், இப்போ நம்ம இந்த ரோடை வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு தடுப்பு போட்டிருக்கோம். இந்த தடுப்புக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்கும். இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கடைக்கு பக்கத்திலே பாருங்க ஒரு கிரில் போல போட்டிருக்கோம். உள்ள பாபாவுடைய சிலையும், சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பின்னாடியே ஒரு போட்டோ ஒன்று காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த பாதம் நம்ம பாபாவுடைய திருவடி. அதாவது பாபா ஷிரடியில வாழ்ந்த காலகட்டத்தில் பாபா ஒரு சில புகைப்படத்துக்கு தான் அனுமதி கொடுத்திருப்பாரு. பின்னாடி இருக்க இந்த புகைப்படம் பாருங்க. பாபா கையை திரு நிமோன்கர் பிடிச்சிருப்பாரு. பக்கத்துல நிமோன்கருடைய பேரன் இருப்பாரு. அந்த பக்கம் பூட்டி மறு கையை பிடிச்சி தலை குனிஞ்சிருப்பாரு. பின்னாடி பாபாவுடைய முதன்மை சேவகர் திரு பாவோஜி சிண்டேல் கொடையை பிடிச்சுன்னு இருப்பாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர் திரு காசிராம் ஷிம்பி இருப்பாங்க. பாபா ஒரு முறை லண்டி தோட்டத்துக்கு போயிட்டு வரும்பொழுது திரு பிலாஜி வீட்டுக்கிட்ட வருவாரு. அப்போ வரும்பொழுது பாபாவுக்கு தெரியாம இந்த புகைப்படம் எடுப்பாங்க. பாபா அதுல தெரிய மாட்டாரு. தொடர்ந்து பாபா கிட்ட அனுமதி கேட்பாங்க.
பாபாவும் அனுமதி கொடுப்பாரு. அப்படி பாபா அனுமதி கொடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1916வது வருடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திரு பிலாஜி வீடு கிட்ட தான் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. பாபாவுடைய புகைப்படம் எடுத்த இந்த புனிதமான இடத்துக்கு ஷிரடி மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பாபாவுடைய ஒரு திருப்பாதங்கள் வந்து ஒரு கருங்கல்லால இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சைரம் ஷிரடிக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்த தொட்டு வணங்குங்க. சைரம் நம்ம பாபாவுடைய பாதுகையை தரிசனம் பண்ணிட்டோம். தரிசனம் பண்ணிட்டு முடிச்ச பிறகு ஒரு 10 கடை தாண்டி வந்தீங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த சுயம்பு ருக்மணி விட்டலுடைய புனிதமான ஆலயம் இருக்கு. நீங்க பார்க்கறது தான் சுயம்பு விட்டல் ருக்மணியோடைய புனிதமான ஆலயம். சைரம் நம்ம ஷியாமாவுடைய தாய் மாமா தான் திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி. திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி வந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். அதே போல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் மாமா ஜோஷி பற்றி நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சிரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். பாபா மகா சமாதி அடைஞ்ச பிறகு பாபாவுடைய உடலை வந்து திறந்த வெளியில் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து லக்ஷ்மண் மாமா ஜோஷி கனவுல பாபா தோன்றி எனக்கு காக்கடா ஆரத்தி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். பாபு சாஹிப் பூட்டி வந்து நான் வந்து இறந்துட்டான்னு நினைக்கிறேன், நீ வந்து எனக்கு காக்கடா ஆரத்தி பண்ணுன்னு சொல்லிட்டு திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷிக்குள்ள சொல்லியிருப்பாங்க. அந்த லக்ஷ்மண் மாமா ஜோஷி கொண்டு வந்த சுயம்பு விட்டல் ருக்மணியோட சிலை தான் இந்த விட்டல் ஆலயத்தில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஆலயம். இந்த விட்டல் ஆலயம் நியர்பை ஷிரடியில் தான் இருக்குது. இப்போ ஆலயத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் தான் திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி. பாபாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஒரு முறை அவர் பண்டரிபுரத்துக்கு போகிறாரு. அப்போ பண்டரிபுரத்துக்கு போயிட்டு புனித சந்திரபாகா நதியில் வந்து அவர் நீராடும்போது அவருடைய காலுக்கு வந்து 2 சிலைகள் வந்து தென்படுது. அப்போ தென்பட்டு அங்கே பார்க்கும்பொழுது அது வந்து விட்டல் ருக்மணியோடைய சுயம்பு சிலைகளாக இருக்குது. அவர் உடனே ஷிரடிக்கு வராரு. பாபாவுடைய திருவடியை வணங்கி அங்கே சொல்கிறாரு, இது போல் நான் பண்டரிபுரத்துக்கு போன சாய்நாதா அங்கே வந்து விட்டல் ருக்மணி சிலையை நான் பார்த்தேன், என்னால் கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு பாபாண்ட சொல்லுவார். பாபா உடனே சொல்லுவார், நீ உடனே பண்டரிபுரத்துக்கு போன்னு சொல்லுவார். இவரும் வருவார். இவர் ஒரு குதிரை வண்டியில் வருவார். அந்த குதிரை பார்த்தீங்கன்னா இவர் எங்கே நீராடினாரோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷியும் இறங்கி அந்த இடத்துல நீராடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா சுயம்பு விட்டல் ருக்மணியோடைய 2 சிலைகள் கிடைக்கும். அந்த 2 சிலைகளுமே நேராக தோரகமாய் கொண்டு வந்து பாபாண்ட கொடுப்பாரு. பாபா வந்து அவரை வந்து முதல்ல அவங்க வீட்டில் வச்சு வணங்க சொல்லுவாங்க. சைரம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி பாபாவுடைய சொல்லுக்கிணங்க இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை அமைக்க வராங்க. அப்போது இந்த ஆலயம் வந்து அமைச்சு இந்த ஆலயம் வந்து சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயமாக மாறி இருக்குது. இது வந்து பாபா வாழ்ந்த காலகட்டத்திலேருந்தே இந்த சுயம்பு விட்டல் ஆலயம் இருக்குது. அதுபோக நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் தாஸ்கன் மகராஜ் வந்து ஷிரடி மாஜே பந்தர்பூர் ஆரத்தி வந்து இந்த இடத்துல தான் பாடப்பட்டதாக சொல்லப்படுது. சைரம் இப்படி எல்லா அம்சங்களையும் பொருந்திய இந்த விட்டல் கோயிலுக்கு ஷிரடிக்கு கண்டிப்பாக போங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருடருடைய சிலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அனுமனுடைய புனிதமான புகைப்படமும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. விட்டல் ருக்மணிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புனித ஞானேஸ்வர் துக்காரமுடைய புனிதமான திருரூப சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஷிரடிக்கு போனீங்கன்னா தவறாமல் இந்த சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு போங்க. சரம் நம்ம பாபாவுடைய அனுமதியோடு அதே போல் பாபாவுடைய திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த புனிதமான சுயம்பு விட்டல் ருக்மணி சிலை வந்து ஷிரடியில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபா வாழும் காலகட்டத்திலிருந்து இந்த ஆலயம் ஷிரடியில் இருக்குது. தாஸ்கன் மகாராஜும் ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தி இந்த இடத்துலேருந்து பாடப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட புனிதமான சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு ஷிரடிக்கு போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதனும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனை பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.